ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பார்க்காத சந்தோஷத்தையும் இன்பத்தையும் இப்போது அனுபவிக்கும்படி பெருமகிழ்ச்சியான வாழ்க்கைய உன் கைகளில் கொடுக்க போறேன். நேரம் காலம்னு நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். நேரங்கிறது அவங்க மனசை பொறுத்தது தான். நீ எப்போதும் நல்லதையே நினைச்சினா உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். உனக்கான நேரமும் நல்ல நேரம்னே நீ நினைக்கலாம். ஆமியன் செல்லமே, எப்போவுமே உன்னை நீ அதிர்ஷ்டக்கட்டன்னு நினைக்கிறதோ அல்லது உனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னு யோசிப்பதோ வேண்டாம். நீ உன்னை எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். நீ உன்னை மட்டும் அதிர்ஷ்டசாலி நினைச்சுப்பாரு, உனக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வந்து சேருவது போல விஷயங்கள் நடக்கும். ஆனால் 100%ல் 1% கூட குறையாம நீ உன்னை முழுசா நம்பணும். உன்னை நீ அதிர்ஷ்டசாலி நினைக்கணும். எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கணும்னு முழுசா நீ நம்பும்போது தான் நான் உனக்கான விஷயங்களை நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாற்றுவேன். எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நடக்கிறது, எல்லாமே என் நன்மைக்காக தான் நடக்குதுன்ற அந்த எண்ணங்களை ஆழமாக விதையாக உன் மனசுல போட்டு வை என் செல்லமே. ஒரு பெரிய கல் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கல் மேல ஒரு துளி நீரை விடும்போது அந்த கல்லுக்கு எந்த பாதிப்புமே ஆகாது. கல்லில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் வழிஞ்சு கீழே போயிடும். இதுவே ஒரு கல் மேல மறுபடியும் சொட்டு சொட்டா நீ தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 100 முறை அந்த கல் மேல தண்ணி விழுகும்போது ஒரு 1000 2000 முறைன்னு மறுபடியும் விழுக அந்த கல் ஒரு கட்டத்துக்கு மேலே கரைஞ்சே போயிடும். அப்படி அந்த நீர் போலதான் நீயும் உயர்வானதாக உறுதியானதாக இருக்கணும். நினச்ச விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் நீ ஓயக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய விடாமுயற்சியும் தொடர்ந்து நீ நினைக்கக்கூடிய நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அற்புதமான பொக்கிஷங்கள்ங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கான காலம் வந்துருச்சு. உன்னுடைய பொறுமையையும் பக்தியையும் நம்பிக்கையும் பார்த்து நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். இனிமே நான் நினைச்சது நடக்குமான்ற கேள்வியே உன் வாயிலிருந்து வரக்கூடாது. நடக்குமான்னு கேட்காம நடக்கும்னு நம்பு. கிடைக்குமா முடியுமான்னு யோசிக்காம கிடைக்கும், என்னால் எல்லாமே முடியும்னு நீ நம்பு. நீ வச்ச நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக இந்த சாயப்பா உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துருவேன். அதற்கு முன்பாக நீ இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை, இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் மனிதன் யாருமே தனியாகவே எல்லாத்தையும் செஞ்சு தனியாகவே வாழ்ந்துட முடியாது. மனிதர்களுடைய உலகம் என்பது, வாழ்க்கைங்கிறது ஒரு சமூகமாகத்தான் இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தர் வேலை செஞ்சாங்கன்னா இன்னொருத்தர் அதை சந்தோஷமா அனுபவிக்கிற மாதிரி. ஒருத்தர் வயலில் வேலை செஞ்சு உழுது அரிசியை கொண்டு வரும்போது அதை வாங்கி நீ சமைச்சு சாப்பிட்ற மாதிரி, ஒருத்தர் துணியை நெய்யும் போது அதை வாங்கி நீ உடுத்திக்கிற மாதிரின்னு, இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொருவர் உபயோகப்படுத்துவதும் ஒவ்வொருவர் தயாரிப்பதும்னு எல்லாருமே ஒருத்தருக்கொருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகமாக தான் இந்த உலகம் பின்னப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் பேசியே ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் இருக்கு. அப்படி பேசுங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில முக்கிய பங்காக இருக்கும்போது நீ பேசுகிற வார்த்தைகள் கத்தியை விட கூர்மையானதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசணும். எப்போதும் யார் மனசையும் காயப்படுத்தாம நீயும் காயப்படாம பார்த்து பேசு. பேசக்கூடிய வார்த்தைகளை நீ கவனமாக பேசும்போது உன் வாழ்க்கையே அழகாக கனகச்சிதமாக மாறிவிடும் என் செல்லமே. இந்த உலகத்துல கஷ்டம், வேதனை, வலி, ஏமாற்றம், அவமானம், தோல்வின்னு எல்லாத்தையும் எல்லாருக்குமே நான் அனுபவிக்க கொடுத்து தான் வச்சிருக்கேன். இதை மட்டும் நான் கொடுத்துட்டு விட்டுற மாட்டேன். அதிகமான சந்தோஷமும் பெருமகிழ்ச்சியும் பேரின்பமும் நிம்மதியும் நோய் நொடியற்ற நல்ல வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக சிரிச்ச முகத்தோடையுமே நான் எல்லாருக்கும் நல்லதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே புன்னகையாய் புதுசாய் பூத்த பூமலர் போல நீ எப்போதுமே புத்துணர்ச்சியோட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. மனசுல எவ்வளோ காயங்கள் இருக்கு, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. இந்த காயங்களோட என்னால் சிரிக்க முடியாது சாயப்பான்னு நீ சொல்லக்கூடாது என் செல்லமே.
காயமும் கஷ்டமும் கவலைகளும் பிரச்சனைகளும் எவ்வளோ இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ சிரிப்பதின் மூலமாக தான் உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையில தேவையானது தேவையற்றதுன்னு எதுவுமே கிடையாது. காலம் வரிந்து நீ தேடினால் அது உனக்கு தேவையானது. காலம் கடந்த பிறகு போய் தேடினா அதை தேடினாலும் உன்னால் அடைய முடியாத தேவையற்றதாக மாறி போகும். வயசு இருக்கும்போது, இளமை இருக்கும்போது, காலம் இருக்கும்போதே நீ ஆசைப்பட்டதையெல்லாம், உனக்கான விஷயங்களை எல்லாம் நீயே செஞ்சுக்கோ. நாளைக்கே வேற யாராவது உனக்காக வந்து செய்வாங்க, உன் ஆசையையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவாங்கன்னு நீ யார் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, நல்லவங்களை போல நடிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனாலதான் நாளைக்காக உனக்காக யாராவது எதுவாவது செய்வாங்கன்னு நீ யாரையுமே நம்ப வேணான்னு சொல்றேன். இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுனா நல்லவங்களா நடிக்கிறவங்கள போய் நீ நம்பி அவங்களோட சேர்ந்து வாழ்வதுதான். உன் எண்ணங்களை உறுதியாக வச்சுக்கோ. யாரையும் உனக்காக ஏதாவது செய்ய சொல்லி நீ கட்டாயப்படுத்துவதோ அல்லது அவர்களை நம்பி இருப்பதோ வேண்டாம். உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு முதல் படி உன் எண்ணங்களை உயர்வானதாக சிறப்பானதாக நீ வச்சுக்கிறது மட்டும்தான். உன்னை யார் என்பதை உனக்கே தெரியப்படுத்தும் ஆயுதமாகத்தான் உன்னை நான் அவமானத்திற்கு உட்படுத்தினேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாலேயே உன்னை அழகாக வாழ வைக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. சிட்டம் போட்டு உன்னை சாய்க்க நினைக்கிற நரிகளுக்கு மத்தியில் நீ வாழும்போது நீ சிங்கம்ங்கிறத கர்ஜனை செஞ்சுதானே நிரூபிக்கணும். ஆமா, உனக்கு எதிராக எத்தனையோ பேர் வேலை செஞ்சாலும் உன் முகத்துக்கு எதிராக நல்லா பேசுகிற நரி போல நல்லவங்க போல தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீயும் அதை நம்புறது போலவே நடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான வேலைகளையெல்லாம் செஞ்சு சிங்கமாக கர்ச்சனை செஞ்சு சிறப்பாக ஜெயிச்சு நிற்கணும். அவங்க முன்னால் ஜெயிச்சு காட்டி நீ யாருங்கிறதையும் எல்லாரையும் புரிய வைக்கணும் என்று சொல்லவே. வாழ்க்கைனா எதையாவது சாதிச்சு தான் ஆகணும், பெருசாக எதையாவது கண்டுபிடிக்கணும், பெருசாக ஏதாவது சாதனை செஞ்சு அல்லது மிகப்பெரிய ஏதாவது ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமாக முடிச்சு எல்லாரும் பேரும் புகழும் பாராட்டும் பெரும்படி வாழணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. முடிஞ்சா அந்த நீ செய்ய சந்தோஷம், சாதனை செய்யி, நல்ல மிகப்பெரிய பரிசுகளை வாங்கு, எல்லாருடைய பாராட்டையும் பெறு. ஆனால் அது முடியாத சமயத்தில் உன் வாழ்க்கையை திருப்திகரமாக நினச்சி வாழ்வது கூட ஒரு சாதனை தாங்கிறத மறக்காத. எல்லாருக்குமே ஆசைப்படுறது போல வாழ்க்கை அமைகிறது கிடையாது. இருந்தாலும் கிடைச்ச வாழ்க்கையை தனக்கு போதும்னு மனநிறைவோட மனசுல எந்த ஏக்கமும் இல்லாமல் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இல்லாமல் இருப்பதை கொண்டே திருப்தியாக வாழ நினைப்பதும் மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா வாழ்க்கையில் ஒருத்தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கும் சத்து போகிறதுக்கும் ஒரு நொடி துணிச்சல் போதும். ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழணும்னா ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் மனிதனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி சமாளித்து தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உன் பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் உனக்கு துணையாக இருக்காங்களோ இல்லையோ, இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சிருவேன்.